ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் திருக்கையிலையிலே சக்தியோடு பகவான் குலுவிருக்க ஆண்டவன் 14 லோகங்களை படைத்தார். 224 புவனங்களையும் 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் சிவன் படைத்தார். கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழக்கூடிய சிசுவையும் முட்டைக்குள்ள இருக்கும் குஞ்சியமும் இறைவன் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காடைகளோடு சிவபெருமாள் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை ஈசன் படைத்து படைத்த மனுக்களை காத்து ரட்சித்து அல்லும் பகலும் 60 நாளிகையும் 60 நாளிகை என்பதை 24 மணி நேரம் ஒரு நாள் படைத்தார். நாள் ஒன்று பொழுது 2, பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை 12 12 24 மணி நேரம். அப்ப எத்தனை நாளிகை அப்பா? 60 நாளிகை. அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமாள் அகில உலகமெல்லாம் காத்து ரட்சித்த போது ஆதிசக்தி பார்வதியால் ஆதிசக்தி பார்வதியால் ஆண்டவன் இடமாதில பரம்பொருளே ஆண்டவா பகவானே உலகம் அனைத்தும் நீங்கள் படைத்தால் போராது, படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படி இழந்து வர வேண்டும் என்று பார்வதி சொன்ன போது ஆண்டவன் சிவபெருமாள் அம்மா அம்மா பார்வதிய அகில உலகம் எல்லாம் அமுதளித்து நான் வருவேன், பாரேழு புவனம் எல்லாம் படியளந்து வாரேன் அம்மா, இப்படி ரிஷி தந்திடம்மா. அந்த பகவானும் சொன்ன போது படிய ஆட்டும் என்று ஆதிசக்தி பார்வதியால் அவாரனாருடைய இடமாதிலே அளக்கும்படி தான் எடுத்து அரணாரிடம் கொடுப்பாளா. பகவான் படிய ரிஷி வாங்கி கொண்டு 7 புவனம் எல்லாம் நாளிதினை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார். உரியதினை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார். மறக்காதினை எடுத்து மாநிலமும் படி இழந்தார். ஆளாக்கு இதனை எடுத்து அகில லோகம் எல்லாம் படி இழந்தார். அப்படி படி இழந்த நல்ல கைலாசம் கண்ணன் தங்கையான பகவான் எப்போ வருவார் எதிர்பார்த்து நிப்பாளா. தங்க நல்ல தாம்பூலத்தில் பாரிஜாத மலர் எடுத்து கிண்டி இல ஜலம் எடுத்து அதிலே பகவானை நிக்க சொல்லி பாதத்தை பூசை செய்தார். பாரிஜாத மலர் எடுத்து பகவான் பாத பூஜை முடிப்பாளா. பாதம் தொட்டு வணங்குவாள். ஆண்டவன் பகவான் அகில உலகமெல்லாம் படி இழந்து கைலாச வரும் பொழுது சிவபெருமாள் வருகையை கண்டு தங்க தாம்பூலத்திலே ஆண்டவனை நிக்க சொல்லி பாரிஜாத மலர்களால் பகவானுக்கு பாத பூஜை செய்தா, பணிவடைகளை செய்தார். பகவான் பாதம் தொட்டு பணிந்தாளாம் பார்வதா தேவி. யாராவது புருஷங்கால தொட்டு கும்பிடுவாளா? இல்ல கேக்க பகவான் பாதத்தை பார்வையை தொட்டு வணங்கியிருக்கா. இப்ப யாராவது புருஷங்கால தொட்டு கும்பிடுவாங்களா? காலை வாரி நச்சுன்னு விடுவாங்க. குடியார பேருக்கு காலா இருந்தா தானையா காலை தொட்டு கும்பிடலாம். காலு கட்டக்கால மாதிரி இருந்தா எப்படி கும்பிட? இல்லையா? அந்த காலத்துல வீட்டுல ஆனா பிறந்த ஆம்பளை குளிச்சு நீராடி
குங்குமம் சந்தனம் குங்குமம் சவ்வாது சாந்து புனுகு கஸ்தூரி அத்தர் அத்தனை மேல போட்டு கோவில மாப்பிளையா போவாரு. போகும்போது சந்தன மனத்தோட போறாரு, வரும்போது சரக்கு மனத்தோட வராரு. கோவில மாப்பிளையா போறாரு, வர மாப்பிள்ளையா வராரு. வேற எப்படி காலை தொட்டு கும்பிட? அந்த காலம் தொட்டு வணங்கிருக்காரா? இங்க போனது மாதிரியே வந்துருங்க, உங்களை காலை விழுந்து விழுந்து கும்பிடுவோம். அப்ப அந்த காலம் என் புருஷனுக்கு காணுமா? அப்படி ஆதிபராசக்தி இறைவனை அடிபணிந்து படியளந்த பகவானுக்கு படியளந்த பகவானுக்கு பகவான் தேவி பார்வதி பாடும் பலம் கொடுப்பாள். இறையளந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுப்பா. களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுப்பா. களைப்பாரி இளைப்பாரி களைப்பாரி கைலாசத்தில் கொடுப்பா. கொலவிருந்தே வார போதே வார மறுநாள தினமதியில அந்த மாயந்தங்க பார்வதியா ஆதி பகவானுடைய இடமதியில சுவாமி பகவானே பரம்பொருளே பார்வதியா வார்த்தை கேளும். அன்றாடம் ஆண்டவன் பகவான் படி இழக்க போறாரு. நாமளும் படியரிசி எடுத்து கொடுக்கும். கைலாசம் வரும்போது ஒண்ணு கூட மிச்சம் இல்லையே. அவர் எப்படி படி இழப்பாருன்னு நம்மளும் இன்னைக்கு அவரோடு சென்று பார்க்கணும். அந்த பகவானுடைய இடம் மாதிரில இடம் பார்வதியால் ஓடி வந்து அவ படியரிசி கொடுக்கும் போது பகவானே பரம்பொருளே பகவானே பார்வதிய வார்த்தை கேளும். இந்த பார்வதிய வார்த்தை கேளும். அப்படியே ஜகுன 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 போட் 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 பார்வதிய வார்த்தை சுவாமி பகவானே பரம்பொருளே இன்றைய தினமதில உங்களோட படியளப்பை நான் உமையவளும் பார்க்கணுமே. பகவானோட படியளப்பை பார்வதிய பார்க்க வேணும். ஈசனோட படியளப்பை ஈஸ்வரியா பார்க்க வேணும். ஆதிசக்தி சொன்ன போது ஆண்டவன் பகவானோ அம்மா அம்மா பார்வதிய அம்மா அம்மா பார்வதியோ அரணாருட வார்த்தைகளோ அடியனோட வார்த்தைகளோ ஓடு ஓடு அம்மா நீ என்னோடு வந்தயானா இடைஞ்சல் வந்து சேரும். அம்மா பகவானோடு வந்தயானா பார்வதிய கேளடியோ. அம்மா பார்வதி என்னோடு நீ உலகமெல்லாம் படி இழக்க வந்தயானா உலகத்திலே நான் படைத்த மனுக்கள் உலகம் ஒரு விதமாக இருந்தாலும் மக்களை பல விதமாக படைச்சிருக்கேன். நான் படைத்த படைப்பில் ஒருவரை கூணாக பிறவிலே கூணா இருப்பாங்க, பிறவிலே கண்ணும் தெரியாம இருப்பாங்க, பிறவிலே காது கேட்காம இருப்பாங்க. இது மட்டுமா? குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாத பேர்கள். சில பேர்களுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். கூட கோபுரங்கள் எல்லாம் இருக்கும், அங்க என்ன இருக்காது? குழந்தை இருக்காது. மற்றவர்களுக்கு அன்றாடம் வேலை பார்த்தா தான் காப்படி அரிசியை பார்க்கலாம். கஞ்சிக்கு கர்மாயப்படுவாரு. அந்த வீட்டுல எத்தனை குழந்தை கொடுத்திருப்பேன்? 21 பொட்ட புள்ள, அத்தனையும் பெண் குழந்தை. ஒரு கோட்டை 21 பொட்ட புள்ளனா இந்த காலம் மாசம் 21 லட்சம் கிடைக்கும். அவ்வளவு வேலை பார்த்து சம்பளம் உழைக்கத்தானே செய்யுது. வருஷத்துக்கு 21 லட்சம் கிடைக்கும். அதே கம்பெனில வேலை பார்த்துக்கிடுது. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்ச உடனே பிள்ளை எல்லாம்
கம்பெனிக்கு மில்லுக்கு வேலைக்கு போயிருது. அப்ப சம்பாத்தியம் பண்ணது பத்தியலா? நீங்க ஆம்பளை பிள்ளை என்ன செய்திய? நம்ம என்ன நல்ல சொல்லமான ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு வாரீங்க. நல்லா சாப்பிட்டு முங்க சாப்பிட்டு கட்டில படுத்து உறங்குவாரு. ஆமா, என்னதான் இருந்தாலும் பொட்ட பிள்ளைதான். அப்பா அம்மா மண்டை அடிச்சு கீழே படுத்தா அந்த பொட்ட பிள்ளைக்கு தான் மனசு படக்குன்னு துடிக்கும் பார்த்துக்கோங்க. அம்மையா, ஆமா. ஆம்பளை பிள்ளை நீங்க என்ன செய்வியா? உங்களுக்கு பாசம் இல்லைன்னுலாம் சொல்ல வரல. வர எப்ப பார்த்தாலும் பொட்ட பிள்ளையே தூக்கி வச்சு பேசான்னு நினைச்சிடப்படாது. ஆமா, பத்தியா கரெக்டா சொல்லிட்டான். அப்பா அம்மா சேமிப்புன்னு ஒண்ணு வச்சிருந்தா பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு வேணுமா? எப்படி பிள்ளைகள் பாருங்க. ஆமா, சரி, நாங்க சேமிச்சதை நீங்க அழிச்சிருவிய, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்விய? ரொட்டேஷன் ஆகுமா? அழிச்சிருவியல, எங்க ரொட்டேஷன் ஆகும்? கரெக்டா சொல்லிட்டாங்க ஐயா. அதாவது ஆம்பளை பிள்ளைகளுக்கு வந்து அப்பா அம்மா மேல பாசம் இருக்கும். ஆமா, அந்த பாசத்தை அதுகளுக்கு வெளிக்காட்ட தெரியாது. தாய் தகப்ப மேல பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா, ஆமா. ஆனா அந்த பாசத்தை எப்படி காட்டணும் அப்படின்னு ஆண் குழந்தைகளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, ஆம்பளை பிள்ளைகள் வந்து எவ்வளவுதான் நம்ம உழைச்சு வச்சாலும் மண்டை அடிச்சு கீழே படுத்தா கடையில போய் ஒரு மாத்திரை வாங்கியாந்து கொடுக்கும். அதுகளுக்கு அதுதானே முடியும். பொட்ட பிள்ளை இருந்தா அம்மா 10 நாளைக்கு கீழே படுத்தா தாய்க்குள்ள பணிவடைகளை அந்த பிள்ளை செய்யும். அதனால அம்மா பார்வதி ஒரு வீட்டுல 21 பெண் குழந்தையா இருக்கும். ஆம்பளை பிள்ளைன்னு கேட்பாங்க, அந்த வீட்டுல பொட்ட பிள்ளையா கொடுத்துருப்பேன். பெண் குழந்தைன்னு கேட்பாங்க, அந்த வீட்டுல ஆம்பளை பிள்ளையா கொடுத்துருப்பேன். ஒருவர் கோபுரத்துல இருப்பார், இன்னும் ஒருவர் குடிசையில இருப்பார். ஒருவர் மாளிகையில இருப்பார், மற்றவர்கள் மண் குடிசையிலே வாழ்வார்கள். இதெல்லாம் என்னுடைய படைப்பு. நீ பெண்ணா பிறந்தவா, உலக சக்தி, உலகிற்கெல்லாம் மாதா, நீ உலகம் மாதா. அதனால் நீ என்னோடு வந்தையானா உன் கண்ணால் கண்டதெல்லாம் சொல்வாய் அம்மா. நான் படி இழந்துட்டு வாரேன், நீ கைலாசத்திலே அமர்ந்திரு என்று பகவான் புறப்பட்டார். இந்த மாயாண்டி சுடலையுடைய புகழ்பாடும் நாமளுக்கு இந்த கருக்கள் நேரத்திலே நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள் பகவான் படி இழக்க பயணமானார். பார்வதாதேவி மனசுல என்ன எண்ணுகிறாள்? ஆண்டவன் படி இழக்க போனாலும் இன்று பகவான் படியழைப்பை நாம் பரிசோதனை செய்தாக வேண்டும். பகவான் படியழைப்பை பரிசோதிக்கணுமானா யாரை அழைத்தா? விஸ்வகர்மாவை வரவழைத்தா. விமலன் தேவி பார்வதியா, என் மகனே விஸ்வகர்மா, சித்திரமா செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வாப்பா. சிவன் தேவி சொன்ன போது அதை கேட்ட விஸ்வகர்மா அப்படியே ஆட்டுமென்று காஞ்சூரங்கம்பு வெட்டி கட்டச்சிமிழ் உண்டு செய்து கடைந்தெடுத்தார். சிமிழதைத்தான் சிமிழுக்கேற்ற வர்ணம் தீட்டி பார்வதியா கையில் கொடுக்க, பார்வதியும் கையில் வாங்கி பகவானோட படியளப்பை பரிச்சை செய்ய வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியும் சிமிழ கையிலே வாங்கினா. சிமிழுக்கு தகுந்ததோர் உயிரை நம்ம பிடிச்சடைக்கணும். இந்த செச்சிமிழுக்குள்ள எந்த உயிரை பிடிச்சடைக்கலாம்? ஒரு குங்கும சிமிழ் மாதிரி இருக்கு ஐயா, இதுல ஆணையை பிடிச்சு அடைச்சா அடங்குமா? நம்ம தாளக்கார தம்பியை பிடிச்சு அடைச்சானே, ஐயோ ரொம்ப அமைதியான பிள்ளை, பிடிச்சு அடைச்சா அடங்கிருவார். பிள்ளை இருக்கடமே தெரிய மாட்டேங்க ஐயா. நீங்க பைத்தியார பிள்ளையா? நீங்க உங்க கூட சேர்ந்தா எல்லா பிள்ளைகளுமே உங்களை மாதிரியே நல்லா ஆயிருண்டா. இருக்கடமே தெரியாது. அக்கம் பக்கம் பார்த்தா சிற்றரும்பு சாரசாரையாக சொல்லுகிறது. இந்த சிமிழுக்கு தகுந்த உயிர் இந்த உயிர் தானே. அவ சிறு உயிரா சிமிழுக்குள்ள திருக்காணி சீனி போட்டு தானே போட்டு பட்டதில
பொய்கூழலால் முடிந்து கொண்டு எக்களுக்கு சொருகி கொண்டா எப்பம் சிவன் வருவார் என்று எப்பம் சிவன் அவ எதிர்பார்த்து நிற்பாள். போடு 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 போட் 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 அப்படி சித்தரம்பை பிடித்து சிமிழுக்குள்ளே அடைத்து திருக்காணி பூட்டும் போட்டு பூட்டி அங்க சிவசக்தி பார்வதி முந்தியில முடிந்தா இடுப்புல சொருகி நான் வரட்டும் இன்னைக்கு பகவான். நான் எங்கள்ல சொல்லி இன்னைக்கு வரட்டு சிமிழுக்குள்ள சித்தரம்பை பிடித்து அடைத்து நம்ம திருக்காணி பூட்டும் போட்டு பூட்டி முந்தியில முடிஞ்சு என் இடுப்புல எல்லாம் சொருவிருக்கேன். ஆமா ஆமா இவர் எப்படி இன்னைக்கு படி அளக்காருன்னு பாப்போம். பார்வதி கோபம் கொண்டு இன்னைக்கு சந்தேகப்பட்டா நிக்கா. பார்வதா தேவி ஆண்டவன் படி இழந்து வரும்போது இறைவனை எதிர்பார்த்து நின்றா. ஆமா உலகமெல்லாம் படி இழந்து பகவான் என்னைக்குமே கைலாசம் வந்தார்னா ஆமா பார்வதா தேவி சிவன் வருகையை கண்டு பாத பூஜை முடிப்பா, பணிவிடைகளை செய்வா. தன் வரவேற்பு செய்வா. அன்ற ஆண்டவன் அவளை அழைத்து போகாத காரணத்தினாலே பகவான் மேல சந்தேகம் உண்டு. சிவனை ஏறிட்டு பார்க்கல, எதிர்த்து முழிக்கல. அங்கம் பதறுதா. பார்வதி மௌனமாக இருக்கிறா. ஆயா கத்தி பார்வதி நீட்டி நகால் மடக்கலையே நீட்டி மடக்கலையா நீட்டி நகால் மடக்கலையே மடக்கலையா கவுந்ததல நிமிரலையே நீ முரலையா கவுந்ததல நிமிரலையே முரலையா போட் 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 அப்படியே போடு போடு கவுந்ததல ஐயா உலைந்த குந்தல் முடியலையே முடியலையா உலைந்த குந்தல் முடியலையே முடியலையா உச்ச சக்தி பார்வதியா பார்வதியா உச்ச சக்தி பார்வதியா பார்வதியா போடு போடு அவ மௌனமாயிருப்பாளா மாயந்தங்க பார்வதியா மௌனமாயிருந்த போது பகவானும் ஓடி வந்து அம்மா அம்மா பார்வதிய நீ ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருப்பதென்ன பகவான் இல்ல வேளையில பார்வதிக்கு வருத்தம் என்ன சிவனார் இல்ல வேளையில சிவசக்திக்கு தம் வருத்தம் என்ன கடவுள் இல்ல வேளையில கண்கள் எங்கு இருப்பதென்ன நடந்த குறைகள் அல்ல நடந்த குறைகள் அல்ல அம்மா நாதன் தேவி ஆண்டவா பகவானே அகில உலகமெல்லாம் இறையளக்கும் இறைவனுடைய மனைவி அல்லவா நான். உங்க அருளால எனக்கு ஒரு குறைகளும் இல்லை. ஆனாலும் படி இழந்தேன்னு வந்துகிட்டு இருக்கேளே, தாங்கள் என்று யாருக்கெல்லாம் படி இழந்தீர்கள் ஐயா? ஏ பார்வதி, என் படி இழப்பில் உனக்கு அப்படி என்ன சந்தேகம்? ஒரு பொழுதும் நம்ம அளக்கும்படி தப்பாது. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கற்பைக்குள் வாழக்கூடிய சிசுவுக்கும் முட்டைக்குள்ள இருக்கும் குஞ்சிக்கும் நான் படி இழந்தேன். சுவாமி, உண்மையாக நீங்கள் படி இழந்தது நிச்சயமானார் ரோட்ல ஏன் கஞ்சியோ கஞ்சி சோரோ சோறுன்னு சொக்கி திரியுதாங்க? சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்த பட்டினி. உலக மக்களுக்காக பட்டினி இருந்து நாம் படி இழக்கும் போது என்னை வணங்காதவர்களுக்கு நாம் படி இழப்பதில்லை.
கடவுளை கும்பிட்டாலும் கும்பிடாம இருந்தாலும் அவர் கடமையை ஒழுங்கா செய்வாரு. படி எழுந்திருப்பாரா? ஆனாலும் அன்னமோ அன்னம் என்று அலையக்கூடியவர்கள் எதற்காக? சோரோ சோறுன்னு சொக்கி திருவாங்க. அன்னத்தை யார் அழித்தார்களோ ஆமா இலையில உட்கார்ந்தாச்சுன்னா நம்மளுக்கு வேணுங்கிறதுக்கு மட்டும்தான் வாங்கி வாங்கி சாப்பிடணும். ஆமா ஆமா ஆமா. மொத்தமா அடுத்தாக்குல வருமோ வராதோன்னு வாங்கி வச்சுட்டு கண்டு வெறுக்கணும், இல்லைன்னா உண்டு வெறுக்கணும். பார்த்தோன்னே சாப்பிட்டாச்சு. இந்த சாப்பாடை சாப்பிட்டு கண்ட உடனே சிலவங்களுக்கு பசி கப்புன்னு அமர்ந்துரும். அப்பா அவியல் எப்படி இருக்கு, சாம்பார் எப்படி ஏனத்துல இருந்தா இலையில அடுத்த ஆளுக்கு வச்சுக்கிடலாம். இருக்கு? உண்மைதானே? எச்சிக்கு போயிடுதுன்னா அது யாருக்கும் உதவாது. உண்மைதானே போக முடியும். அதனால சாப்பாடை வேணுங்கிறத வாங்கிட்டு ஆமா மிச்ச சாப்பாடை கொண்டு போய் ஓடையில கொட்டுவாங்க. அவங்கதான் கஞ்சிக்கோ கஞ்சியம்மா பசுமாட்டு தொட்டில இந்த ஊர தண்ணிலையாவது கொண்டு போய் ஊத்தணும். வாடகை ஊத்தக்கூடாதா? இந்த ஓடையில ஆமா ரோட்ல ரோட்ல அங்கன்னைக்கு இங்கன்னா அன்னத்தை அழிக்கிறவருங்க ஆமா. மறு செம்மத்திலே நம்ம சாப்பாடுன்னு கேட்டாலும் கிடைக்காது. ஓ கஞ்சியோ கஞ்சியோ கிடைக்காது. எமையால பிறக்க சொல்லுவாங்க. அப்பா நம்ம இருக்கிறது வரைக்கும் தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை. ஆமா கஞ்சியோ கஞ்சியோ கிடைக்கும். நம்மளுடைய உயிர் ஆமா கைலாசம் போகும்போது இந்த ஆத்மா ஆ, ஆ. நம்ம உடலை மட்டும்தான் எரிச்சு சாம்பலாக்குறாங்க. அந்த ஆத்மானது கைலாசம் இந்த ஆத்மா கைலாசம் போகும்போது 7 லோகத்தை கடந்து போகும். அப்படியே அலை மோதிக்கிட்டு போமா, அலை மோதிக்கிட்டு. இந்த 7 லோகத்தை கடந்து போகும்போது பூலோகத்துல நம்ம என்னென்ன தவறெல்லாம் செய்தோமோ ஆமா அதுக்கு தண்டனையை கொடுத்துக்கிட்டு தான் நம்மளை அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா? ஆமா. பாத்தீங்களா? அதனாலே அன்னத்தை அழித்தவர்கள் மறுபிறவிலே சோறற்று சுத்த துணியற்று சுத்த துணியத்து உண்ண உணவற்று உடுத்த துணியற்று உறக்கமற்று தேரோட மாலையா தெரு தெருவா அலைவாங்க. அவங்கதான் கஞ்சியை வஞ்சிப்பாங்க. எச்சியறையில இருந்து எத்தனைனா எடுத்து சாப்பிடுறது பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். நம்ம கண்ணால பார்க்கத்தானே செய்வோம். இதற்கெல்லாம் முன் செய்த பாவத்திற்கு உண்டான தண்டனை. ஆமா. இவர்கள்தான் சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்த பட்டினி. ஏ பார்வதி, அவங்களுக்கு சாமி கும்பிடணும்னு தோணாது. ஆமா கோயில் போன தோணாது. இவர்களை தவிர எல்லோருக்கும் படி இழந்தேன் அம்மா. ஏ ஈஸ்வரி, ஆண்டவா சிவபெருமாளே, சிவசிவா, இப்படி பச்சையா பொய் சொல்லுதியலே. சொல்லலாமா நீங்க? எத்தனை உயிருக்கு நீங்கள் படி இழந்திருந்தாலும் இன்று 2 உயிருக்கு படி இழக்க முடியாது. ஆண்டவா இறைவா, நான் தான் சிமுளுக்குள்ள 2 எறும்பை பிடிச்சு என் முந்தியில முடிஞ்சு இடுப்புலலாம் சொருவிருக்கேன். நான் எங்களுக்குள்ள சொல்லி இவர் எப்படி படி இழந்திருப்பாரு சந்தேகப்படுதா? என்று சந்தேகம் கொண்டு பார்வதியால் சொல்ல, ஆமோ. ஏ பார்வதி, என்னய்யா? என் மீது உனக்கு சந்தேகம் வேண்டாம். அடியே பட்டினியா இருக்குகின்ற பட்டினியா இருக்குகின்ற உயிரதையும் கொண்டு வா. கல்லுக்குள்ள இருந்தா கடவுள் அறியா, அறைக்குள்ள இருந்தா அரணறியா மாயம் இல்ல. செப்புக்குள்ள இருந்தாலும் செப்புக்குள்ள நான் சிவனறியா மாயம் இல்லை. அம்மா பட்டினியா இருக்குகின்ற உயிரதையும் கொண்டு வா. பகவானும் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதி அப்படியா ஆட்டும் என்று முந்தானியா உலைக்கால செச்சி மிளை எடுக்கால சீனி புட்ட திறக்கால. ஐயா சீனி புட்ட திறந்தா பிடித்தடைத்த எறும்பு 2ம் ஆணரும்பு பெண்ணரும்பு. சித்தெரும்பு வாயிலே தனி அரிசி கவி கொண்டு ஆமா சாமி. எறும்பு சுத்தி சுத்தி வருகுதையா வருகு சூழ சூழ பாக்குதையா பா ஓரையா, சொக்கம் பகவான தேடுதையா. ஆடோரையா, அது திங்கும் மட்டும் தின்னு போட்டு போட்டு திங்க முடியாம வச்சிருக்கு. சீருக்கு, இன்னும் போட்டு போட்டு உங்க முடியாம வச்சிருக்கு. சீருக்கு. அதை அறிந்த பார்வதியா பகவான் தான் சொன்னாரே, நம்ம தானே கேட்கல. படிச்சு சொன்னாரா? ஆண்டவே மகிமையை அறியாமல் பரிசோதித்து விட்டோமே. நான் படியா அறினா கேட்டாரா? பகவான் என் படியிழப்பு ஒரு நாளும் தப்பாதுன்னு சொன்னார, நம்ம கேட்கலையே. பாதவத்தி கேட்டானா? அவ பகவான் பக்கம் வந்த அடிபணிந்தா பார்வதா தேவி. அங்கம் பதறி ஆதித்யநாதன் ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளும். என் வார்த்தை கேளும் ஐயா. பகவானே வரம்பொருளே
எண்ணரை கற்றாலும் எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி தான் பார்வதி நான் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேணும் ஈஸ்வரனே பகவானே நான் ஈஸ்வரியன் செய்த குற்றம் இறையோனே பொறுக்க வேணும் கோமதியா செய்த குற்றம் கொண்டவரே பொறுக்க வேணும் என்னை மன்னித்து அருள வேணும் மன்னித்து அருள வேணும் மகாதேவன் பகவானே அந்த பார்வதியும் சொன்ன போது ஆண்டவா சிவபெருமாளே பார்வதியால் செய்த குற்றத்தை பகவான் நீங்கள் பொறுத்தருள வேண்டும் ஈஸ்வரி செய்த குற்றங்களை இறைவா நீங்கள் பொறுக்கணும் ஐயா கோமதி செய்த குற்றத்தை கொண்டவா நீங்கள் பொறுத்தருள வேண்டும் ஏ பார்வதி நீ செய்த குற்றங்கள் யாவையும் நான் உன்னை மன்னித்தேன் நீ செய்த குற்றங்களை நான் மன்னித்தாலும் எனக்கு செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது ஏடியம்மா பார்வதிய என் வார்த்தை கேளடியும் கொண்டவனை பரிச்சை செய்த கொடிய பாவை எப்பம் தீர்ப்பாய் புருஷனை பரிச்சை செய்த பொல்லா பாவம் எப்பம் தீர்ப்பாய் அரணாரை பரிச்சை செய்த அதிக பாவம் எப்பம் தீர்ப்பாய் பகவானும் சொன்ன போதே பகவானும் சொன்ன போதே அந்த பார்வதியும் கொண்டவனுக்கு செய்த பாவத்தை தீக்கணுமானா ஒரு குழந்தையால தான் முடியும் புருஷனுக்கு செய்த பாவத்தை தீக்கணுமானா ஒரு பிள்ளையால தான் முடியும் இந்த சிறப்பான வேளையிலே ஆதிசக்தி பார்வதியா மனமதிலை என்னுதாள கொண்டவனை பரிச்சை செய்த கொடிய பாவம் போக்குதற்கு குழந்தை ஒன்று எனக்கு வேணும் புருஷனை பரிச்சை செய்த பொல்லா பாவம் போக்குதற்கு பிள்ளை ஒன்று எனக்கு வேணும் அரணார பரிச்சை செய்த அதிக பாவம் போக்குதற்கு ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேணும் மடியில் வைத்து மதலை ஒன்று கொஞ்சினானும் குழந்தை ஒன்று சிரித்து நான் விளையாட ஐயா சிவு ஒன்று எனக்கு வேணும் அப்படியே அந்த பார்வதியும் சொன்ன போது பகவான் எது சொல்வார் வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு சண்டை வரும் 8 நாளா அடிப்பாரு மிதிப்பாரு பேசுவாரு வாழ்க்கையே வேண்டாமியா அப்படின்னு 2 பேருக்குமே வெறுப்பா தெரியும் பக்கத்துல குழந்தை இருந்ததுன்னு வைங்களேன் இந்த பிள்ளைக்காகவாது வாழ்ந்தாகணும்னு அத்தனை கோபத்தையும் மறந்துடுவாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள் மனசுல ஒரு மனக்கவலைனா பக்கத்துல ஒரு பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த கவலையெல்லாம் மறந்து தன்னையே மறந்து சிரிச்சிருவோம் அதே மாதிரி கோயிலுக்கு வந்தவனு வைங்க வீட்டுல இருந்து வரும்போது நினைப்போம் என்ன நம்மளுக்கு கோயிலு குளம் சாமி ஆனா கோயிலுக்கு வந்தா தெய்வத்தை நம்ம பார்த்துட்டோம்னு வைங்க வீட்டுல உள்ள கவலையெல்லாம் நம்மளுக்கு தீந்துரும் அதனாலதான் பார்வதா தேவி புருஷனுக்கு செய்த பாவத்தை தீக்கணுமானா ஒரு பிள்ளைதான் வேணும்
கொண்டவனை பரிசு செய்த பாவத்தை தீர்க்க ஒரு குழந்தை வேணும் என்று பகவானை அழைத்து சொல்ல ஆண்டவன் சிவபெருமாள் பார்வதி அழைத்தார். ஏடி அம்மா பார்வதிய, ஏடி அம்மா பார்வதி, எந்த வரம் கேட்டா ஏந்தும் பிள்ளை கேளாதம்மா, கோடி வரம் கேட்டா குழந்தை வரம், பிள்ளை வரம் கேட்டையானா பிள்ளை மோசம் ஆகுது, மதலை வரம் கேட்டையானா மதலை வரம் எனக்கும் மணக்கவல. அம்மா அன்று ஒரு நாளையில மூத்த மகன் கணபதி முதல் பிள்ளையா உனக்கு தந்த அந்த நல்ல கணபதி உனக்கும் எனக்கு அவன் தாயுடைய குணத்தை போல் தலைமகனோ அவன் சந்தி தூரம் இளைய மக மேலவன இன்பமோடு அந்த நல்ல வேலை உன் பேச்ச கேட்கல என் பேச்ச கேட்கல, வள்ளி மேல ஆசை கொண்டு வள்ளி மேல பழனி மலையாதில அம்மா மூன்றாவது பிள்ளையைத்தான் முக்கண்ணனும் கொடுத்தேன் நானா, அவன் உன் பேச்ச கேட்க மாட்டான் என் பேச்ச கேட்க மாட்டான், உனக்கும் உதவ மாட்டான் எனக்கு அவன் உதவ, உன்னை அவன் மதிக்க மாட்டான் என்னை அவன் அம்மா உலகத்துக்கு அடங்க மாட்டான் கட்டுக்கு அடங்க மாட்டான். ஏ பார்வதி, மூன்றாவது பிள்ளைய நான் தந்தேனே ஆனா அம்மா அவன் கட்டுக்கு அடங்க மாட்டான், ஏதாய கையில இருக்க மாட்டான், கடவுளையும் மதிக்க மாட்டான், மாயானம் போவாண்டி மாண்டவன் தும்பா, பிள்ளை வனம் போவாண்டி செத்தவன் தும்பா, இடுகாடு போவாண்டி இறந்தவனா சுடுகாடு சுடுகாடு அவன் சுட்டவன் தும்பாண்டு. அவன் பிள்ளையாக பிறக்க மாட்டான் கைகளுக்கு ராஜாளி. அப்படி ஒரு குழந்தை நம்மளுக்கு தேவைதானா? மூன்றாவது பிள்ளையை உனக்கு நான் தந்தேனே ஆனா உன்னைய மதிக்க மாட்டான் என்னையும் மதிக்க மாட்டான், உலகத்துக்கே அவன் அடங்க மாட்டான், மாயானம் போவான் மாண்ட பிணங்களை தும்பான், தில்லைவனம் போவான் செத்த பிணங்களை தும்பான் அம்மா. அதனால அப்படி ஒரு குழந்தை நம்மளுக்கு தேவைதானா? குழந்தைக்காக பகவான் பார்வதி இருவேர்களுக்கும் அங்கு விவாக தர்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே கைலையங்கிரிக்கு யார் வாரா? இதோ நம்மளை சுமக்கும் இந்த பூமாதேவி கைலாசம் வந்தா. பூமாதேவி ஏன் கைலாசம் வாரா? ஐயையோ, அந்த காலத்திலே உலகத்திலே பிறப்பை தவிர இறப்பினா என்னன்னு தெரியாது, சாவே இல்லாத போது ஜனனங்கள் மட்டும்தான் உண்டு, மரணங்கள் கிடையாது. அந்த காலத்துல ஆளை பாத்தீங்கன்னா சாவே இல்லாத போது வயசுக்கு கணக்கே இருக்காது. ஆளு எப்படி இருப்பாங்க? இங்கேய அண்ணாச்சிக்கு வயசு என்னாச்சு? அப்ப ஆளு எப்படி இருக்காவோ இருந்தாவோ சாயன்னு சொன்னாவனா எப்படி இருக்கும்? இங்க நம்ம சைடுல ஜாயின் சொல்லிருக்காருல. ஆமா, அடஜானில வச்சு. ஆமா, இப்போ அவளுக்கு நம்ம யாருன்னு ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்கு, ஆளு அடான்னு தெரியல. தெரியல. ஆமா, தாய் தாமன்னு தெரியுது. ஆமா, ஆனா சரியா ஞாபகம் இல்ல, சரியா பவர் பிடிக்க மாட்டேங்குது அந்த வயசு. இதே மாதிரி அந்த காலத்துல
கூணும் குறுகி குறுக்கெல்லாம் முள்ளு முளைச்சு ஆவி அடங்கி ஒடுங்கி 6 மாத பிள்ளை மாதிரி அந்த காலம் இருப்பாங்க. எலும்பு வந்து கார் எலும்பு தென்னிக்கிட்டு நிக்கும். கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, வாயும் பேசாது, வயிறும் சரியா பசிக்காது. எங்க பசிக்கு நமக்கு? அப்படி அந்த காலம் 300 400 ஆண்டு காலங்கள் பூமியிலே வாழ்ந்தாங்க. இந்த காலத்துல சாபு உள்ள போதே சில நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க பாருங்க, என்ன கொட்டளத்துல 180 வயசுக்கு இருக்காங்க, 180 வயசு வரைக்கும் இருக்காங்கன்னு. ஆமா அப்ப அந்த காலம் 300 400 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நல்ல கூறு குறியா இருப்பாங்க அரசாணை வரதுக்கு. அப்ப அந்த காலத்துல ஒரு வீடு வாசல் கட்டும் போது ஆமா இந்த கூணும் குறுகி குறுக்கெல்லாம் முள்ளு முளைச்ச 6 மாத பிள்ளையா இருக்காங்க பாருங்க, ஆமா அவங்களுக்குன்னு செவுர்ல ஒரு மாடாக்குழி போட்டிருப்பாங்க. இப்ப மாடாப்புளியே வீட்டுல கிடையாது. இப்ப மாடாக்குழினா அந்த காலத்துல ஒரு பொட்டு பிள்ளைய கட்டி கொடுத்தாங்கன்னா தாய் வீட்டு சீதனம் ஒரு காமாட்சி விளக்கு. இந்த காமாட்சி விளக்க கொண்டு வந்து அந்த வீட்டு மாடாக்குழிக்குள்ள அந்த தாய் பொருத்தணும். அந்த காலம் விளக்கு பொருத்துனாங்கன்னா எப்பமாவது கார்த்திகை கடைசி வள்ளி ஒரு மாச பிறப்பு ஒரு தை மாசம் எப்பமாவது ஒரு தடவை தான் விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுவாங்க. 8 நாளைக்கு ஒருக்க பசு மாடு சாணியை கொண்டு வந்து வீடு முழுவாங்க. இப்போ பிள்ளைய கட்டி கொடுக்கும் போது பூச ரூம்பு தனியா கட்ட வேண்டிய இருக்கு. பூச ரூம்புக்கு வேணுங்கிற விளக்கு அதே ஒரு லாரிக்கு தேவைப்படுது ரெடிமேட்ல. அந்த விளக்கு சாமான்களை பூச சாமான்களை தேய்க்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதோட சிறப்பான மருமகா வெள்ளி செவ்வாய்க்கு அந்த காலம் பசுமாடு சாணியை கொண்டு வந்து பக்குவமா வீட்டை முழுவாங்க. அந்த வீட்டுல நல்ல வர்ணம் போட்டு வீட்டை மொழுகி வர்ணம் போடுவாங்க. அந்த கைட்டை அப்படியே ஒரு கம்பி இழுத்து விடுவாங்க. கோல மாதிரி படுக்கிடுவா. பார்க்க அழகா இருக்கும் அப்பா அந்த காலத்துல. ஆமா இப்ப பசுமாடு சாணியை கொண்டு வந்து வீடு முழுவதுக்கு இடம் இல்லை. இப்ப மண்ணும் தர எங்க இருக்கு? டைல்ஸ்ல படுக்கு அந்த காலத்துல குளம் மண்ணும் செவரு, மண்ணும் தர, பனை ஓலை குடிசை, ஏசில இருந்த மாதிரி இருக்கும். இந்த கரண்ட் காத்தாடி கத்தாடியெல்லாம் அப்ப கிடையாது. சிலு சிலு ஜெகஜோதியா இருக்கும். அந்த காலம் 8க்கு 10 ஒரு வீடை கட்டி சிறிய வீடு கட்டி பெருக்க வாழ்ந்தார்கள். அது 10 16 புள்ளைகளை பெத்து வளர்த்து சின்ன ஒரு ரூம்ல தான் அந்த காலத்துல 10 பிள்ளை 12 குழந்தை 16 குழந்தை. பெத்து வளர்த்து பொண்ணும் கொடுத்தவங்க எடுத்தவங்க சொந்த பந்தம் எல்லாம் ஆமா வாசல்ல வந்து பெரிய வாசல் மட்டும் கிடக்கும் பார்த்துக்கோங்க. பெரிய தார்பா வரைக்கும் எல்லாரும் தூக்கி அதுல உட்காந்து சோத்து பானையை மொத்தமா தூக்கியாந்து ஊடால வச்சிருவாங்க. போட்டு சாப்பிட வேண்டியதான். அந்த காலம் நிலாச்சோறு சாப்பிடுவாங்க. அப்பா இப்ப பெரிய வீடு கட்டி சிறுக்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சிறுக்க வாழறாங்க சிறுக்க. ஆமா, கிச்சன் ரூம்பு, ஆமா வேஸ்ட் ரூம்பு, அப்பா பெட் ரூம்பு, கெஸ்ட் ரூம்பு, ஆமா பெரிய ஹாலு, பெரிய காலே அடுத்து போத்தி ஹாலு, ஆமா இத்தனை ரூம்பும் கட்டி பிள்ளைகளும் 2 பிள்ளைகள் தான். அது கழுவ முடியுதா முழுவ முடியுதா? அதை கழுவதுக்கு வருஷத்துக்கு 5000 ரூபாய் தேவைப்படுது ஆள் விட்டு கழுவதுக்கு. ஆளே 10 15 ஆள் தேவைப்படுதுல கழுவுறதுக்கு. வெள்ளை அடிக்கிறதுக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் தேவைப்படுது. ஆமா என்ன செய்ய முடியும் முறை? அந்த காலத்துல வண்டல் மண் இருக்குல்ல, குருவ மண்ணு, அதை கொண்டு வந்து இந்த செவர்ல இருக்கக்கூடிய பொந்துகளெல்லாம் அடைச்சு சாணியை போட்டு மொழிபுருவாங்க. வீடு சுத்தமா இருக்கும். அப்படியா? அதனால இந்த வெள்ளி செவ்வாய்க்கு வீடு வாசல் மொழிவி கழுவும் போது ஆமா வீட்டுக்கு வரக்கூடிய மருமகா மாமை மாமியால தூக்கி அந்த மாடா குடிக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. இப்ப மாமன் மாடா குள்ள வச்சுறாளோ? வீடு வாசல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறமா அவங்கள தூக்கி கீழே இறக்கி விட்டுருவாங்களாம். இப்ப பொண்ணு ஓன் வச்சுக்கிடுவாளாம். இப்ப அப்படி மாமை மாமியால தூக்கி மாடா குடிக்குள்ள வைக்கட்டும் பார்ப்போம். ஒரே இதா மாடா குள்ள வச்சு பூசிடுவா. ஒரே தடியா மாமை மாமியால தூக்கி மாடா குடிக்குள்ள திணிச்சு சாந்த போட்டு மூடி பூசிடுவா. எவனா நீ இருக்கதே எனக்கு பெரிய தும்பம்பா. இதுக்கு பரிகாரம் வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு சேலை வச்சு கும்பிடுக்குடுவோங்க. அந்த தை பொங்கல் வச்சு கும்பிட்டு விடுவோமா மாமனுக்கும்? ஆமா மாமனுக்கு ஒரு வேட்டி சட்டை, மாமியாளுக்கு ஒரு சேலை சட்டை. அவ வச்சு கும்பிடத்தான் செய்வா. ஆமா, பொண்ணா பாவா வாரே. அப்படி 1 வருஷம் கும்பிடுவா, 2 வருஷம் கும்பிடுவா, 3 வருஷம் கழிச்சா அப்படியே புக்கில போட்டுருவா. அதுக்கு மேல கும்பிட மாட்டா. அதான் சொத்து உண்டாக்கிறோம் உன்னை கும்பிடுவோம்பா. இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்த அப்பானோடு குழந்தை வர வேணும் என்று கேட்க பூமாதேவிக்கு பூமி பாரங்களை தாங்க முடியாம இத்தனை நாள் தான் சம்மந்தம். அந்த காலத்திலே சாவே இல்லாத போது ஆமா பூமாதேவிக்கு இவ்வளவு காலமும் உயிர் சுமைகளை தாங்கினா இப்ப ஏன் தாங்க முடியல? அவளே யார் சமக்க முடிய மாட்டேங்குது. உலகத்துல அகம்பாதம் ஆணவம் கூடி போச்சு. ஆமா பெரிய மனுஷங்க சொல்லுவாங்கல்ல, அட பாவி, அட பாவி பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தாலும் இந்த வரத்து வாராங்களே, என்ன வரத்து
எதுக்கு வராங்க? பூமி தாங்குமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பூமாதேவி பொறுப்பாளா? பொறுக்க மாட்டாளா? அதே போன்று பூமாதேவிக்கு பூமி பாரங்கள் அகம்பாதா ஆணவம் தாங்க முடியாம ஆமா. கைலேங்கிரிக்கு வந்து கடவுளை அடிபணிந்தார். ஆண்டவா சிவபெருமாளே, சிவா. உலகம் என்று இருந்தா ஆமா. பிறப்பு இறப்பு, பாவம் புண்ணியம், ஜனனம் மரணம், உயர்வு தாழ்வு, மேடு பள்ளம்னு இருக்கணும். ஆமா. எங்கு பார்த்தாலும் ஒரே உயிர் சுமைகளா இருக்கு ஐயா. ஒரே சவக்களமா இருக்கின்றது. என்னால உயிர் சுமைகளை தாங்க முடியலையே, இந்த பூமி பாரத்தை நீங்க தான் குறைச்சு கொடுக்கணும். ஆண்டவா, ஆண்டவா. உடனே ஆண்டவன் பார்த்தா என்ன? கைலாச வள்ளுவரை அழைத்து, கைலாச வள்ளுவரே. வள்ளுவரே, என்ன? உலகமெல்லாம் சென்று நீர் பறையோசை அடித்து வர வேண்டும். உலகத்துல போய் நான் எப்படி போய் பரவச அடிக்க? பறையோசை எப்படி அடிக்கணும்? எப்படி அடிக்கணும்? இன்று முதல் என்னுடைய படைப்புல ஆமா. பூ இருக்கணும், பிஞ்சு இருக்கணும், காயும் இருக்கணும். ஆமா, காய் இருக்கணும். கனியிலையும் கனிஞ்ச கனிகள் மட்டும் பழுத்துதரும்படி அடிக்க சொன்னார். அப்படின்னா அது என்ன? அப்படின்னா மரத்துல உள்ள பூவோ பிஞ்சோ கிடையாது. கிடையாது, கிடையாது. ஒரு தாயின் வயிற்றில் வளர்ந்து வரக்கூடிய 40 நாள் கற்பம், ஏய், அது உலகத்துல இருக்கணும். அதுதான் பூ என்பார்கள். ஆமா. அதுவும் இருக்க. சரி. பிஞ்சுன்னு சொன்னா பிறந்த குழந்தைகளும் இருக்கணும். அது உலகத்துல இருக்கணும். காயினா நம்மளை மாதிரி நடுத்தரவாதிகள். ஆமா. கனியிலையும் கனிஞ்ச கனினா அப்புறம் சொன்ன பாத்தீங்களா, தோலுக்கும் எலும்புக்கும் தொந்தும் இல்லாம ஆமா, தொங்கு தொங்குன்னு இழுத்துட்டு கிடக்குமா? முள்ளி பிடிக்க சதை இல்லாம இருக்கும். ஆமா, மத்தலும் தொத்தலுமா இருக்குமா? பழுத்த பழம் வழுத்த வானாலும் இதெல்லாம் என்னமா இருந்து என்ன செய்ய போகுது? இனத்தை அள்ளி எடுக்க போகுது. இதுகளை மட்டுமே பழுத்துதரும்படி அடிக்க சொன்னார். ஆமா. வள்ளுவரோ அப்படியே ஆகட்டும் என்று ஒரு வெள்ளை யானை மீது அமர்ந்திருந்து கொண்டு ஆமா. பூலோகத்திலே வந்து ஒரு தட்டு தட்டினார். வாங்கி தந்தார்லா? இதை பார்த்தார் நாரதர். என்ன? வள்ளுவருக்கு கோபம் வந்தா தான் சாபம் கொடுப்பார். ஆமா, ஆமா, ஆமா. அப்படி கோபம் வரணும்னா என்ன செய்யணும்? இது செய்யணும். சின்னஞ்சிறு பிள்ளைகளை அழைத்தார். இப்ப இந்த பள்ளிக்கூடம் போயிட்டு வருவாங்களே சின்ன பிள்ளையா? ஓ தம்பிகளா, ஓ தம்பி, வாங்கப்பா. ஓடியாங்க, ஓடியாங்கப்பா. அந்த ஒரு ஆளு யானையில உட்காந்து டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா. ஒரு லூசு ஒரு கிறுக்க. அவரை கல்லையும் கட்டியும் கொண்டு எரிஞ்சு பத்துங்கடான்னார். சின்ன பிள்ளைகளுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டா போதும், அரைக்கிருக்கா இருந்தாலும் முழுக்கிருக்கா ஆகிரும் பார்த்துக்கோங்க. கிறுக்கா ஆகிப்படாது. வள்ளுவர் மீது கல்லும் கட்டியும் எடுத்து எரிய ஆரம்பித்தார்கள். வள்ளுவருக்கு வேதனை தாங்க முடியல. ஆமா. பகவான் சொன்ன சொல்லை மாத்தி அடித்தார். ஓ, உணர்வாள், உணர்வாரு. ஆண்டவன் எப்படி அடிக்க சொன்னாரு? பூ இருக்கா, பிஞ்சு இருக்கா, காய் இருக்கா, கனி இருக்கா? கனியிலையும் கனிஞ்ச கனிகளே பழுத்துதரும்படி அடிக்க சொன்னார். ஆமா. அதோடு இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமாதி சீமாங்களெல்லாம் அன்பு ஊதிர பிஞ்சூதிரா. காய் ஊதிர கனி ஊதிரா. உருக நல்ல முருக என்றா. ஐயா உருக வென்று முருக என்றா. வள்ளுவர் பறையோசை அடிப்பாரோ. ஐயா முருக என்றா. ஐயா பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர நல்ல கர்றாக்குள்ளா. அப்படி அடிச்சார் இல்லையா? ஆமா. பூவுல போகுது, பிஞ்சில போகுது. பிஞ்சில போகுது, வியாதியில காயில போகுது, கனியில போகுது, வியாதியில போகுது. அந்த கால நோயினா அதானே. அந்த காலம் இப்படி விதவிதமாகி நோய் அப்பம் கிடையாது. இப்ப பிளசர் வந்திருக்கு, சுவர் அந்த காலம் தை மாசம் வந்துருச்சுன்னா மக்கள் பயப்படுவாங்க. வடக்குத்தி மேல சூ விடுவாங்க. வடக்குத்தி அம்மாளுக்கு இந்த வடக்கு வாய்ச்செல்விக்கு துள்ளுமா வெடிச்சு சூறப்படுவாங்க. நம்மள கால்ல ஊத்து. கால்ரா அப்படிங்கிற ஒரு நோய் அந்த காலம் எல்லா பக்கமும் வருமா. ஆமா. அதனால அந்த காலம் நோயினா அது மட்டும்தான். வேற எதுவும் கிடையாது. பூவுல பிஞ்சிலன்னா என்ன? என்ன? 40 நாள் கற்பம் அழுகுது. சரி. பிறந்த குழந்தையும் இறந்து போகுது. ஆமா. ஆடு மாடு கோழி குஞ்சு அனைத்துக்கும் உயிர் சேதம் வந்தது. ஆமா. மணவட மாப்பிள்ளையும் ஆண்டு போறாங்க. மேல தெருவுல பெரியாத்தா போனா கீழே தெருவுல சின்னாத்தாலும் சேர்ந்து போறா. ஏன் வியாதியில வாவா துணைக்கு ஆடல சாக்காட்டியோ? இருக்கும்போது ஊர் புறணி பேசினா போகும்போதும் சேர்ந்து பேசிக்கிட்டே போடுவேன். ஒருத்தி போன ஒருத்தி கொண்டு போக விட மாட்டாளா? கொண்டு போக விட இப்ப மாட்டா. 2 பேரும் சிநேகிதமா இருந்தாங்கன்னு வைங்க. மேலோட்டுக்காரி கீழோட்டுக்காரி. ஒருத்திக்கு ஏதாவது உயிர் சேதம் வந்துருச்சுன்னா ஆமா. அப்ப பக்கத்துல இருக்கவங்க இவளுக்கு லேசா மண்டடி காய்ச்ச வரும். ஆமா, ஆமா. பக்கத்துல இருக்க அம்மா சும்மா இருக்க மாட்டா. ஏட்டி முக்கம்மா ஏன் முக்கமா?
ஆமா இந்த கருப்பாய் கூட நீ சேர்ந்து சேர்ந்து உட்கார்ந்து இருந்த, 2 பேரும் உயிர் உடலுமா இருந்தீங்க. கூட்டிட்டு போக விட மாட்டோம். உன் மோரே கறி குளிச்சு போய் இருக்கு. உன் மொழியும் உன் பார்வையும் சரியில்லை. அந்த கருப்பாய் தான் உன்னைய பிடிச்சிருக்கான்னு நினைக்கேன். கூட்டிட்டு போயிருவாளுக்கும். உன்னைய கூட கூட்டிட்டு போனாலும் போவாம்பா. அவளுக்கு அரை உயிரும் குறை உயிராயுது. திரி வச்சு விட தன்னை பயந்து போவா. உடனே இவ என்ன செய்வா? யா அத்தாப்ப நெசந்தானோ, போனாங்க கூட்டு வந்து அடிக்கணும். அவ என்னெல்லாம் சாப்பிடுவாளோ அத்தனை வாங்கி கொண்டு போட்டுருவா. அவ கேட்கவா செஞ்சா? இப்படி வாங்கி போட்டு போட்டு வராத வேயவும் முக்குக்கு வரவழைச்சிருவாங்க. கருவாடு தும்பா, அவியல் தும்பா. கருவாடு அவியல் தும்பல, கருவாடை பொரிச்சு கருவாடு குழம்பு தும்பா, பருப்பு சோறு சாப்பிடுவா. வேற என்ன தும்பா? அவளுக்கு அதான் 3 லட்சம் கும்பிடணும். அப்படியா? ஆமா. வெத்தலை பார்க்கப்படுவாளா? ஆம்பராக் போடுவா. அதெல்லாம் இப்ப நின்னு போச்சு. அதெல்லாம் நின்னு போச்சியா? ஆமா, அதெல்லாம் இப்ப கிடையாது. அப்படி பூமாதேவிக்கு அடைக்க படைக்க அனைத்து மாண்டும் அடிந்த உடனே இதை எரிக்கவா பிதைக்கவான்னு தெரியல. தெரியாதுல? ஏத்து முந்தாண்டு செத்தாதான் சுடுகாடு எங்க இருக்குன்னு தெரியும். கோயிலாச்சு இறக்க சரி போவா. திடீர்னு எல்லாம் ஒண்ணு போல மாண்டும் அடிந்த போது அடக்கம் செய்ய தெரியாம மக்கள் எல்லாம் தவிக்கிறார்கள். அறியாத காலம் தெரியாத வண்ணம். ஊருக்கு கிழக்க ஈசானிய மூலையில இறந்த பிணங்களை மையம் என்று அழைப்பார்கள். ஆமா. இந்த மையங்களை கொண்டு வந்து ஊருக்கு கிழக்க ஈசானிய மூலையில குமிச்சாங்க. இவ்வளவுதான் இழுதுக்குள்ள குடிச்சிருவாங்க. மையங்களை குமிச்சதினால அதுக்கு மையான களம்னு பேர் வச்சாங்க. பாத்தியாடா? அப்படி பூமாதேவி உயிர் சுமைகளை காட்டிலும் பிணச் சுமைகளை தாங்க முடியாமல் ஆண்டவன் சிவபெருமாளை அடிபணிந்தா. ஆமா ஐயா. ஆண்டவா பகவானே, சிவா உயிர் சுமைகளை தான் குறைக்க சொன்னேன். குறைக்க சொன்ன. என்னால் இப்ப பிணச் சுமைகளை தாங்க முடியலையே இறைவா. ஆண்டவா இறைவா. என் பிணச் சுமைய நீங்க தான் குறைக்கணும். ஆமா. அப்ப ஆண்டவன் பார்த்தார். என்னய்யா? அம்மா பூமாதேவி, மாதவி நீ அஞ்ச வேண்டாம், வளைய வேண்டாம். வேண்டாம். உன் பூமி பாரத்தை குறைக்க இனி நானே ஒரு அவதாரம் எடுக்கணும். ஆண்டவா என்னுடைய புய வார்த்தை நீங்க அவதான் எடுக்க போறீங்களா? அம்மா, நாளை ஒரு காலத்திலே ஆமையா. நாளான நாள் நல்ல தை மாதாந்த செவ்வாய்க்கிழமையில ஆமோ. இந்த தாளையத்து சத்திரம் குடியிருப்புல வடக்கு வா செல்வி. வடக்கு வா செல்வியம்மனுடைய வாசலில ஆமோ. பிள்ளையாக பிறக்க போறேன். பறக்க போறேன். என் பூமாதேவி, உன் பிணச்சுமைய குறைச்சு எம்மா மதளையாக உன் மாயான சுருதிய சுடலையாக வந்து நான் பிறக்க போறேன். உன் சுடுகாட்டு ஆண்டவன் பிறக்க போறா. நானே பிள்ளையாக பிறந்து உன் பிணச்சுமைய குறைக்கிறேன் அம்மா. ஆமா. அப்போ பார்த்தா பார்வதி பகவான் சொல்லை கேட்டு பார்வதி பக்கத்துல நின்று ஒட்டுக்கட்டுக்கு நிற்கா. இன்னைக்கு செலவா ஒட்டுக்கா பாஸ் கவனி. செய்த பாவத்தை தீர்க்க நான் ஒரு பிள்ளை வரம் கேட்டேன், இந்த ஆண்டவன் இல்லைன்னுட்டார. ஆமா. பூமாதேவிக்கு பிள்ளையாக பிறந்து பிணச்சுமைய குறைக்கணும்னு சொல்லுதாரு. இவரை விடப்படாது. பின்னாலே கொடுக்கு பிடிச்சிட்டு நம்ம போனோம். இவர் எங்கெங்க போய் பிறந்தாலோ அங்கங்கே போய் நம்மளும் பிறக்கணும். ஆமா. அப்பந்தான் இவருக்கு செய்த பாவம் நம்மளுக்கு தீரும். தீரு தீரு தீரு. ஆண்டவா சிவபெருமாளே, செய்த பாவத்தை தீர்க்க நான் ஒரு குழந்தை கேட்டேன், இல்லைன்னுட்டியல. பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்கணும்னு சொல்லுதியலே, உம்மை நான் விட மாட்டேன். நீர் எங்கெங்க போய் பிறந்தாலோ அங்கங்கே வந்து நானும் அவதாரம் செய்ய போறேன் ஐயா. நான் அவதாரம் செய்தா நீ என்ன அவதாரம் செய்ய போற? நீங்க பிள்ளையா பிறந்தீர்களானா? ஆண்டவா பகவானே பரம்பொருளே, ஐயம் பிள்ளையாக நீங்க பிறந்தீரானா? பேச்சியாக நான் பிறப்பேன். மதளையாக நீங்க மாயான பேச்சியா? சுடலையாக நீங்க ஐயா பிறந்திரானா? சுடுகாட்டு பேச்சியா?
பார்வதியும் சொன்ன போது ஆண்டவா சிவபெருமாளே, நீங்கள் பிள்ளையாக பிறந்தா நான் பேச்சியாக பிறந்து ஆமா ஒரு நாள் ஒரு பொழுதாவது உங்களுக்கு நான் தாயா இருக்கணும், எனக்கு நீங்க பிள்ளையா இருக்கணும். ஆமா அப்பந்தான் உங்களுக்கு செய்த பாவம் தீரும் ஐயா. ஆமா சாமி ஆதிசக்தி சொன்ன போது ஆண்டவை அது சொல்வார், பிள்ளை வர வேணும்னு கேக்கிய, உனக்கு எப்படி பிள்ளை வேணும்? பார்வதி எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு வேணும். அம்மா பார்வதி, பார்வதி ஒரு குழந்தை வேணும்னா 10 திங்கள் 300 நாள் 40 வாரம் 10 மாசம் ஆனா தானே ஒரு குழந்தைய பார்க்கலாம். அப்பதானே பார்க்க முடியும் அப்படி 10 மாதம் சென்று பிறக்கும் பிள்ளைய அரையும் குறையுமா பிறக்க ஆமா நீ 8 நாளுக்குள்ள குழந்தை கேட்டா நான் எப்படி அம்மா கொடுக்க முடியும்? எப்படி உனக்கு எடுத்து கொடுக்கா எனக்கு 8 நாளைக்குள்ள எப்படி குழந்தை வேணும் தெரியுமா? கணவன் இல்லா கை குழந்தை கடவுள் நீங்கள், கொடுக்கணுமா புருஷன் இல்லா குட்டீரனுமா பூமானே கொடுக்கணுமா ஆளன் இல்லா ஆண் குழந்தை ஐயா ஆண் குழந்தை ஆண் குழந்தை ஏ ஆண்டவரே கொடுக்கணுமா ஐயா ஆண் குழந்தை ஓட் ஓட் அந்த பார்வதியும் போதையா ஆதி பகவானும் அப்படி எண்ணி 8 நாளைக்குள்ள கணவனே இல்லாத கை குழந்தை புருஷனே இல்லாத புத்திரன் வேணும்னா உலக மக்கள் பிள்ளைக்காக எப்படி தவம் இருந்து வருகிறார்களோ அதே மாதிரி நீயும் தவம் இருந்து வர வேணும் அம்மா. அம்மா கைலாசம் தன்னாதியில வடக்கு வாசல் கோட்டையில ஆயிரங்கள் மண்டபத்தில் 32ஆம் தூண் அருகில் தங்கத்தூணு முன்னாலே மணி விளக்கு பக்கத்தில சுடர் விளக்கு எரியுதம்மா. சுடர் விளக்கு முன்னாலே நீ மண்டி அதும் போடணுமே, மடியேந்தி நிக்கணுமே. மடியேந்தி நின்னையானா உன்னுடைய முந்தானையில் 3 போரி முத்து போரி மொழு மொழுன்னு விழுந்துடுவான். நீ சேர்த்து பிடித்தையானா சிசுவு வந்து பிறக்குவான். கூட்டி பிடித்தையானா குழந்தை வந்து பிறக்கும் அம்மா. பகவானும் சொன்ன போது அப்படி ஆட்டும் என்று ஆதிசக்தி பார்வதியா நாளான நாளையில நல்ல செவ்வாய் மாலை நல்ல கருக்களில அவன் மயிருண்ட அந்தி நல்ல அவ அரைச்சாம மூந்தி நல்ல முதல் சாம அவ கைலாசம் தன்னாதியில வடக்கு வாசல் கோட்டையிலே ஆயிரங்கள் மண்டபத்தில் 32ஆம் தூண் அருகில் தங்கத்தூணு முன்னால மணி விளக்கு பக்கத்தில சுடர் விளக்கு முன்னாலே சக்தி உமா பார்வதியா குளித்து ஸ்தானம் செய்து கோலவர்ண பட்டுடுத்தி சாந்தாள் தரமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலால தரமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவால மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடமதில குருத்து வளைகளை விரித்து ஒரு நாயகரை பிடித்தாளே நிறநாளி நிறமறக்க பிச்சனை தேங்காவளம் தீபங்களை ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடமதில மண்டி போட்டி நிப்பாளா
அடியனைத்தான் ஏந்து அவன் மடியேந்தி ஆண்டவன்தான் ஒரு வண்டு போலே வடிவம் கொண்டு தூண்டாத அங்க தூண்டுதாரே பகவான் மணி விளக்கை அந்த பார்வதியா மூன்று பொறி பொழுமொழினே வந்து பொழுமொழினே விழுந்த போல் அந்த முக்கணியா அவ சேர்த்து நல்ல சேர்ந்து உருளுதையா அவ கூட்டி நல்ல குளவி கல்லா அவன் முந்தியத்தான் அவ பார்க்கும் போது முண்டம் போல மதலை என்று மாமுண்டம் போல குழந்தை என்று குளவி கல்லானதற்கு கையும் இல்ல காலும் இல்ல கண்ணும் மூக்கு செவியும் இல்ல வாயும் இல்ல இல்ல மூக்கும் இல்ல ஐயா மொழியும் இல்ல மொழியும் இல்ல முண்டம் போல முண்டம் போல உருளும் போது முக்கணியா பார்வதியா அவ பகவான் பக்கம் ஓடி வந்து ஏ ஆண்டவனே ஐயா நாம் பிள்ளை வரம் கேட்டதற்கு முண்டத்தை தரலாமா மதலை வரம் கேட்டதற்கு முண்டத்தை தரலாமா இந்த நல்ல குழந்தைக்கு தான் கையும் இல்ல காலும் இல்ல கண்ணும் முக செவியும் இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்ல முண்டம் போல இருக்குதையா உயிர் கொடுக்க வேணும் ஐயா உயிர் கொடுக்க ஏ உற்ற சிவன் பகவானே